இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் எல்லாம் இருந்துச்சுடா. பஸ் ஸ்டாப் காண்டா. பஸ் ஸ்டாப் நானும் அதான் பாக்குறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குடா. அத்தையா பாத்துவாங்க. ஓ இங்கதான். இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அம்மன் ஃபேன்சி ஸ்டேஷனரிஸ் இங்கதான் ஜெராக்ஸ் எடுப்போம். முடிச்சுட்டு இருப்பாருல்ல நேரம் தாத்தையா நம்மளே இந்த மாதிரி ஆளுதான் பின்னாடி பார்க்கவே இல்லடா. ஒரு வாட்டி யூட்டன் போட்டு வராரா. கௌசிக் வந்தா அந்த மாதிரி வர்றாரு. இங்க ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்ப நீ இல்லைன்னு நினைக்கிறேன். பூஜை படம் இங்க எடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தோம்னா நெப்போலியன் இருக்காரு தெரியுமா? இந்த கைதி படத்துல நெப்போலியன் வருது. அவரு வச்சு ஒரு சீன் என்னமோ எடுத்துட்டு இருந்தானுங்க. நம்மளே கூப்பிட்டானுங்க. நம்மளும் போய் உள்ள போய் ஸ்கூல் பசங்க எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. உள்ள போய் நின்று இருந்த பஸ் வந்துருச்சு. ஓடியான்ட்டு. ஆமா அப்ப நானும் தான் இருந்தேன். சிவமணி வீட்டுக்கு போற வழியில தானே. ஆமா ஆமா அப்ப நானும் தான் இருந்தேன். ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆட்டோகிராஃப் எல்லாம் எங்க இருக்கிறதே இல்லடா இப்போ. நானும் யாரோ கிட்ட எல்லாம் வாங்கினேன். அந்த இன்னொருத்த வந்து இந்த சுந்தரபாண்டியன் படத்துல இந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் இந்த வழியா தான் கச்சம் வீட்டுக்கு போகண்டா. நாங்க தோப்புல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நமக்கு மட்டும் இருக்கட்டும். படிக்காத ஆளுங்க இல்ல அவங்களுக்காக ஸ்பெஷல் கிளாஸ். கோல் இருக்கானா? அவன் ஒரு டைம் வந்தான்டா எனக்கு இங்க தெய்வத்துல அமௌண்ட் பத்தலன்னு சொல்லிட்டு நின்றுருந்தேன். டக்குனு கூப்பிட்டதுமே சரி நான் இங்கதான் இருக்கிறேன் இதான் வரேன் அப்படின்னு சொன்னான். அதோட சரி. ஃபர்ஸ்ட் நவீன் வீடு இங்கதான்டா. இங்க இருந்துச்சா? இந்த 2வது கட்டு இல்ல இதுலதான். இந்த பஸ்ல தான் போவோம். இதுல போனாதான் அவன் வீடு. சாரி இப்ப இருந்திருக்கிறான்னு தெரியல. போன் பண்ணாலும் போன் அப்பப்ப நம்பர் மாத்துறானுங்க. எதுக்கு மாத்துறாங்கன்னு தெரியல. ஆமாடா நான் 11th நான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரூஃப் கொடுத்து வாங்கின போன் நம்பர் அது இப்ப வரைக்கும் இதே நம்பர் தான் வச்சுக்கிறேன். 11th நான் 10th இல்ல 12th படிக்க 10th முடிகிற வாரத்துல 2017 நினைக்கிறேன். எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா அதான் நான் இன்னும் வரைக்கும் என்னோட நம்பர் உனக்கு தெரியும். மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னொரு நம்பர் எனக்கு தெரியுமா? நம்பர் மனப்பாடம் வைக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஏதாச்சும் ஒரு அவசரம் போன் இல்லைன்னா வேற யாராச்சும் போன வாங்கி கூப்பிடுறேன். ஒருக்கு நம்பர் புள்ளை நம்பர் வந்து புள்ளை நம்பர் எந்த புள்ள நம்பர் தான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டா ஒண்ணுதான் வராது. பிள்ளைகளை பத்தி எல்லாம் எனக்கு பேசாதா. பொண்ணுங்களுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது எனக்கெல்லாம். ஆமா ஆமா ஒன்னும் தெரியாது. போனா பரமகாண்டா. ஏய் சத்தியமா நல்ல பழமொழி எனக்கு வேற வாயில வரல. சத்தியமா பொண்ணுகளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாத வசதி. நீ டக்குன்னு திறப்பலாம் முடியாதா? இந்த ரோட்ல தான் அப்ப அந்த ஊர் பார்த்தா காரியாவரத்துல இருந்து இதுக்குள்ளாவே நம்ம வரும். பக்கத்துல ஒரு தோட்டத்துல இப்படி நம்ம எல்லாம் இருக்கு. வெறும் ரோட்டை மட்டும் காமிச்சு வர்றேன். நீங்க என்ன தெரியும் நான் பேசுறது ஏதோ வாய்ஸ் வர மாதிரி இருக்கு. இது இங்கதான் நான் வீடு சச்சி வீடு. ஆமா வெறும் ரோட்டை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன். நீங்க நின்று பேசுறது ஆள் நான் வந்து இங்க வந்துட்டு அங்க ஆத்துக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வந்தது இல்ல. ஒரு கிணத்துக்கு மீன் பிடிக்கிறது போய் இங்க இந்த தோப்புல ஒரு கிணறு உண்டு. அங்க போய் வலையோ தூண்டில ரொம்ப ஓட்டம். மீனோட பெருசா இருந்துச்சுடா. பிடிக்கலாம் இல்ல போட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தான். ஞாயிற்றுக்கிழமை நாங்களும் அதுதான் பண்ணுவோம். அம்பராமலை ஆத்துக்கு போவோம். மீன் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த புழுவுல எல்லாரும் குடிச்சு கொடுப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த மைதா மாவு மஞ்சள் பொடி அது ரெண்டையும் வாங்கி அந்த மாவு சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றுவோம். ரைஸ் அந்த மாதிரி தேய்ச்சி அதுல குத்தி போட்டு மீன் பிடிச்சி செய்வோம். அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டுல இருந்து வளர்த்தட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் அடுப்பெல்லாம் அங்க இருக்கு. அடுப்பு விறகெல்லாம் அங்கேயே கட்டுங்க. இந்த வளர்த்தட்டி கரண்டி அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பொடி எல்லாம் வாங்கி உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்கேயே பொரிச்சு கிளீன் பண்ணி சாப்பிட்டு போட்டு காலையில 9-10 மணிக்கு போனா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போய்தான் வீடு இருந்து முழு தண்ணிக்கு ஆத்துலதான். எங்க வீட்லயெல்லாம் கழுவி பண்ணாங்க. எங்க அப்பாவெல்லாம் வித்தி எடுத்துட்டு வெளியே நிப்பாரு. எதுக்கு அங்க போற அப்படி. இந்த ஆரை பத்தி உனக்கு என்ன தெரிகிறது?